நாம் இன்றைக்கு பைபிள் பொருள் தெளிவுரை கலை என்கிற பாடத்தை ஆரம்பிக்கிறோம். ஆங்கிலத்திலே பைபிள் ஹெர்மெனடிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஹெர்மெனடிக்ஸ் என்கிற அந்த வார்த்தை தமிழிலே பலவிதமாக மொழிபெயர்க்கிறார்கள். வியாக்கியானவா என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது வியாக்கியானம் என்றால் சமஸ்கிருத மூலத்தை கொண்டது நினைக்கின்றேன். மற்றபடி விளக்கக்கலை என்று மொழிபெயர்க்கிறார்கள். நாம் தெளிவுரை கலை என்று மொழிபெயர்க்கிறோம். ஆகவே வியாக்கியானம், விளக்க உரை, தெளிவுரை என்று எது சொன்னாலும் அது ஹெர்மெனடிக்ஸோட தொடர்புடையது. அதாவது வேத வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முறை, மெத்தடாலஜி என்று சொல்ல முடியும். இதை கலை என்று எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு கலை என்று சொல்லும்போது அதில் பல நுட்பங்கள் இருக்கும். பல நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் போது தான் அது ஒரு கலையாக வெளிப்படும். சிற்பக்கலையாக இருந்தாலும் சரி, இசைக்கலையாக இருந்தாலும் சரி, நாடகக்கலையாக இருந்தாலும் அதில் பல நுட்பங்கள் ஒன்று சேர புகுத்தப்படும் போது, அதை ஒன்று சேர்ந்து இயங்கும் போது தான் அது ஒரு கலையாக மிளிரும். அதுபோலத்தான் வேத வசனங்கள் விளக்குவது என்பது ஒரு கலையாகத்தான் கருதப்பட வேண்டும். கலை என்கிற வார்த்தையை விட்டு நாம் பார்ப்போமானால் இட் இஸ் எ சயின்ஸ் என்று சொல்லலாம். ஏன்னா சயின்ஸ் என்றாலும் அடிப்படையில் அறிவியல் என்று பொருள். அறிவு சார்ந்த கூறுகளை கொண்டு ஒரு செயலை செய்யும் போது we call it a science. So either you can use the word art or science. ஹெர்மெனடிக்ஸ் அவ்வளவாக நாம் பார்க்க முடியும். ஆகவே வேத வசனத்தை விளக்குவதற்கு நாம் இந்த கலையை அல்லது அறிவியலை பயன்படுத்துகிறோம். இந்த ஹெர்மெனடிக்ஸ் என்பது பைபிளுக்கு மட்டும் ஆனதல்ல. பொதுவாக பழைய இலக்கியங்களை விளங்கியதற்கு பழங்காலத்தில் எழுதப்பட்ட எந்த விதமான நுட்பமான இலக்கியங்களையும் விளக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் தான் இந்த ஹெர்மெனடிக்ஸ். அதை நாம் பைபிளுக்கும் பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் பைபிளுக்கு பயன்படுத்தும் போது பைபிள் தேவனுடைய வார்த்தை என்கிற கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை நாம் விளக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அறிமுகத்தை முடித்துவிட்டு நான் இப்போ 1ஆம் பக்கத்தில் உள்ள மொழிகளின் அடிப்படை என்கிற டைட்டிலுக்கு போகிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த தெளிவுரை என்பதை நாம் வாக்கியங்களில் தான் அதை அல்ல வாக்கியங்கள் சொல்லும்போது டாக்குமெண்ட்ஸ், ரைட்டிங்ஸ் தான் நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். இப்போ ரைட்டிங்ஸ் என்று சொல்லும் போதே நமக்கு தெரிகிறது அது எழுத்துகளில் இருக்கும். எழுத்துகளில் இருக்கும், சொற்களில் இருக்கும், வாக்கியங்களாக இருக்கும், பத்திகளாகவும் பாராக்களாகவும் கடிதங்களாக நூல்களாக இருக்கும். இவ்வளமாக பலவிதமாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கும். ஆகவே ஹெர்மெனடிக்ஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம்? ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலுக்கு, ஒரு புஸ்தகத்துக்கு அப்ளை பண்ண இருக்கிறோம். அப்போது மொழியை குறித்து ஒரு அறிமுகம் நமக்கு இருக்க வேண்டும். மொழி என்று சொல்லும்போது ஆண்டோர் மனிதனை நாவுடையவனாக படைத்தார். நாவினால் நம்ம சுவை அறிகிறோம். அதுபோல நாவின் மூலம் நாம் பேசுகிறோம். நாக்கு இருந்தால்தான் நாம் பேச முடியும். ஆகவே ஆண்டவர் நாவை படைத்த போதே உணவு உண்பதற்காக மட்டும் படைக்கவில்லை, அது பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் மனிதன் பேசுவதற்கான திறமையை அவனுக்குள்ளாக வைத்துத்தான் படைத்தார். அதன் அடிப்படையிலே ஆண்டவரும் மனிதனோடு பேசினார். முதல் மனிதனாகிய ஆதாமும் ஆண்டவரோடு பேசினார். இப்போது ஒரு கேள்வி எழலாம், அவர்கள் எந்த மொழியிலே பேசினார்கள்? எந்த மொழியிலே பேசினார்கள் என்று நமக்கு தெரியாது. வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய மொழிதான் முதல் மொழி என்று சொல்வார்கள். தமிழர்கள் கூட சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்ற முன்பே தோன்றி தமிழ் வளர்த்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவாங்க. அதாவது தமிழ் மொழி தான் முதல் மொழி என்பதை சொல்வதற்கு கவனமாக சொல்லுவாங்க. அது ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர தமிழ் தான் முதல்ல இருந்து நாம் எங்கேயும் நிரூபிக்க முடியாது. எபிரேயர்கள் சொல்லுவாங்க, எபிரேய மொழி தான் முதலாக இருந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால்
எபிரேய மொழியினுடைய சரித்திரத்தை படிக்கும்போது பல அறிஞர்கள் சொல்றது எபிரேய மொழி ஆபிரகாமுக்கு பின்புதான் தோன்றியது என்கிற கருத்து இருக்கிறது. அவனுடைய ஆபிரகாமுடைய பூர்வீக மொழி கல்தேய மொழி. அதன் பின்பு அவன் கானானுக்கு சென்ற பின்பு அங்குள்ள மொழிகளோடு கலந்து அவன் உருவாக்கிய மொழி எபிரேய மொழி என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஆதாமோடு பேசும்போது பரலோக மொழியிலே பேசவில்லை. ஆதாமுக்கு என்ன மொழி தெரியுமோ அல்லது ஆதாம் எப்படி பேச கற்றுக்கொண்டானோ அந்த மொழியிலே பேசினார். ஆகவே அந்த மொழிக்கு நாம் பெயரை கொடுப்பதை விட அது மனித மொழி என்று புரிந்து கொள்ள முடியும். இவ்விடமாக மனிதன் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய ஆசைகளை, விருப்ப வெறுப்புகளை, தன் மன ஓட்டங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு, பிறரோடு தொடர்பு கொள்வதற்கு அவன் பயன்படுத்திய சொற்களின் வடிவம்தான் மொழியாக மாறுகிறது. சக மனிதனோடும் அவன் அந்த மொழியில் தான் பேசுகின்றான். அதுபோல் ஆண்டவரும் மனிதனோடு பேசும்போது தூதர்களும் அதே போல மனிதனோடு பேசும்போது மனித மொழியெல்லாம் பேசுறாங்க. மனிதனோடு பேசும்போது தூதர்கள் மொழியிலே பேசவில்லை. தூதனுடைய மொழியிலே ஒருவேளை அவர்கள் பேசினால் கூட மனிதனால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது கூட அந்த ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, அந்த சொல்லானது மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே தான் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக தேவனுடைய செய்தி, 2ஆம் பக்கத்துக்கு வாங்க. தேவனுடைய செய்தி என்று சொல்லும்போது தேவன் தன்னை குறித்ததான செய்தியை மனிதனுக்கு 2 விதமாக வெளிப்படுத்துகின்றார். அந்த 2 வெளிப்படுத்தல்களை இறையியலிலே பொதுவான வெளிப்படுத்துதல், சிறப்பு வெளிப்படுத்தல் என்று 2 வகையாக பிரிப்பார்கள். பொதுவான வெளிப்படுத்தல் என்று சொன்னால் நாம் பார்க்கின்றதான படைப்பு அல்லது அண்ட சராசரம், வானம், நட்சத்திரம், பூமி, அதில் அனைத்துமே படைக்கப்பட்டவைகள். இந்த படைப்பு தேவனை குறித்து ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. அதாவது சங்கீதம் 19 படிப்போமானால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறன்னு பார்க்கிறோம். அதாவது வானத்தை நாம் பார்க்கும்போது இது படைக்கப்பட்டது என்றும் இதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற செய்தியை நம்ம அறிய வருகிறோம். ஆகவே இது பொதுவான வெளிப்படுத்தல முதலாவது வகை. இந்த பொதுவாக வெளிப்படுத்தலை கூடுதலாகவும் ஒன்று சொல்வார்கள், மனசாட்சி கூட பொதுவான வெளிப்படுத்தல் என்று சொல்வார்கள். ரோமரில் படிக்கும் போது இல்லை, நம்முடைய எல்லாருடைய மனசாட்சியிலும் தேவன் உண்டு என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆகவே அதுவும் ஒரு வெளிப்படுத்தல் என்று சொல்வார்கள். வேறு சில அறிஞர்கள் சரித்திரம் கூட பொதுவான வெளிப்படுத்தல் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, அது ஒரு சொல்லவடை என்று சொல்வார்கள். ஹிஸ்டரி டெல்ஸ் ஹிஸ் ஸ்டோரி என்று சொல்லுவாங்க. சரித்திரம் அவரது சரித்திரத்தை சொல்லுகிறது. ஆகவே சரித்திரமும் ஒரு பொதுவான வெளிப்படுத்தல் தான். ஆனால் இந்த பொதுவான வெளிப்படுத்தலில் உள்ள ஒரு குறைபாடு என்னவென்றால், இது தேவனுடைய ஏதாவது ஒரு குணத்தை சிறப்பித்து காண்பிக்குமே தவிர தேவனை முழுமையாக அறிய முடியாது. உதாரணமாக படைப்பு பொது வெளிப்படுத்தல் என்று பார்த்தோம். ஆனால் அந்த படைப்பை பார்க்கும்போது தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று நாம் அறிய முடியுமே தவிர தேவன் அன்புள்ளவர் என்பதை படைப்பை பார்த்து அறிய முடியாது. அதுதான் இந்த பொது வெளிப்படுத்தலில் உள்ள குறைவாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக சிறப்பு வெளிப்படுத்தல் வருகிறது. இந்த சிறப்பு வெளிப்படுத்தல் 2 வகைப்படும். அதாவது தேவனுடைய வெளிப்படுத்தல் மொத்தத்தில் 2 வகைப்படும். பொதுவான வெளிப்படுத்தல், சிறப்பு வெளிப்படுத்தல். அதில் பொதுவான வெளிப்படுத்தலில் படைப்பு, மனசாட்சி, வரலாறு, இந்த 3 பொது வெளிப்படுத்தலே கொண்டு வரலாம் என்று பார்த்தோம். அடுத்ததாக சிறப்பு வெளிப்படுத்தல். இந்த சிறப்பு வெளிப்படுத்தலே 2 வகை இருக்கிறது. அது
பைபிள் தேவனுடைய சிறப்பு வெளிப்படுத்தல், அதுபோல கிறிஸ்து தேவனுடைய சிறப்பு வெளிப்படுத்தல். அது என்னன்னா, பைபிளை படிக்கும்போது தான் நாம் தேவனுடைய எண்ணம், விருப்பம், சித்தம் அனைத்தையும் அறிய முடியும். பாருங்க, பொது வெளிப்படுத்தலை பார்க்கும்போது அவருடைய வல்லமையை மட்டும்தான் அறிய முடியுமே தவிர அவருடைய மன எண்ணங்கள், அவர் அன்புள்ளவரா என்றெல்லாம் அறிய முடியாது. ஆனால் பைபிளை படிக்கும்போது அவருடைய வல்லமையை மட்டுமல்ல, அவருடைய ஞானம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அனைத்து குணங்களையும் பைபிள் சொல்லுகிறது. அதன் மூலம் அறிய முடியும். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறப்பு வெளிப்படுத்தல். எப்படி என்றால், இயேசு என்ன சொல்றார்? என்னை கண்டவர் பிதாவை கண்டார். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை காண முடியாது. ஆனால் அந்த தேவன் எப்படி இருப்பார் என்பதை பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார்ல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, அந்த வார்த்தை மாம்சமாய், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாக கிறிஸ்துவிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே கிறிஸ்துவை பார்க்கும்போதும் தேவனுடைய அன்பை பார்க்க முடியும், தேவனுடைய இரக்கத்தை அறிய முடியும், தேவனுடைய மன உருக்கத்தை பார்க்க முடியும். தேவனுடைய அனைத்து பண்புகளையும் கிறிஸ்து இயேசுவிலே நாம் காண முடியும். ஆகவே தான் வேதாகமும் மற்றும் இயேசு கிறிஸ்து தேவனின் சிறப்பு வெளிப்படுத்தலாக இருக்கின்றன. சரி, இப்போ இந்த ஹெர்மோனெட்டிக்ஸ் எதுக்கு அப்ளை ஆகும் என்றால், தேவனின் சிறப்பு வெளிப்படுத்தலாகி பைபிளுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். கிறிஸ்துவுக்கு அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹெர்மோனெட்டிக்ஸ் இஸ் டீலிங் வித் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் த ரைட்டிங்ஸ். எழுத்துகளோடும் சொற்களோடும் சொற்பதங்களோடும் வாக்கியங்களோடும் தான் அது வரும். அதைத்தான் அந்த சொற்களின் அடிப்படையில் தான் நாம் விளக்கங்களையும் தெளிவுரையும் பெற இருக்கின்றோம். ஆகவே தான் ஹெர்மோனெட்டிக்ஸ் என்பது தேவனுடைய சிறப்பு வெளிப்படுத்தலின் முதலாவது வெளிப்படுத்தலான பைபிளுக்கு நாம் அப்ளை பண்ணுகிறோம், அல்லது பைபிளோடு அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பக்கம் 2 பைபிள் தெளிவுரையாளரின் தகுதிகள். அப்படின்னா, இப்போ பைபிளை நம்ம தேவனுடைய வார்த்தைன்னு பார்க்கிறோம், தேவனுடைய சிறப்பு வெளிப்படுத்தல் பார்க்கிறோம். அது டாக்குமெண்ட்களால், பத்திரங்களாக எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். அது இந்த காலத்திலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய ஏற்பாடும், அதுக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டை முதல் நூலில் எழுதப்பட்டது. ஆகவே இது ஒரு பழம்பெரும் இலக்கிய நூலாகவும் கருதலாம், பழம்பெரும் இறைவனுடைய வார்த்தையாகவும் கருதலாம். ஆனால் இவைகள் பல்வேறு மொழிகளிலே எழுதப்பட்டது. எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பகுதிகள் அராமிய மொழி, அடுத்ததாக கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு. ஆகவே இந்த 3 மொழிகளிலும் இது எழுதப்பட்டது. இதை விளக்குவதற்கு ஒரு மனிதனுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். நம்ம சில இடையில பொதுவாக பிரசங்கியார்கள் பிரச்சனை என்ன, பைபிளை வாசித்து நம்ம பிரசங்கிக்கிறதெல்லாம் வழக்கம் தான். சமீபத்தில் நான் ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ பணியிலே ஆர்வம் உள்ளவர், நல்ல ஒரு மனிதர், தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்லது அவருடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, நம்ம பைபிளை படித்து விட்டு என்றால் அவருடைய பொருள் வாசித்து விட்டு ஜெபித்து விட்டு நாம் எதையெல்லாம் பிரசங்கிக்கின்றோமோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று அவர் கருதுகிறார். ஏனென்றால் பொதுவாக இன்றைக்கு மக்களிடம் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், பைபிளை படித்து அல்லது வாசித்து அதிலிருந்து பிரசங்கிக்க தெரியுமானால் நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் சரியானதுதான், நான் சொல்வதுதான் தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அது அப்படி அல்ல. ஏன் அப்படி இல்லை என்று சொல்கின்றேன் என்றால்,
பைபிளை படித்து அந்த வார்த்தைகளுடைய பொருளை சரியாக உணர்ந்து அறிந்து அதற்கான விளக்கம் கொடுப்பது தான் சரியான பிரசங்கமாக இருக்கும். ஆகவே வேத வசனத்தை முதலாவது சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு நாம் சில தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அவைகள் எவை என்றால் 3 விதமான தகுதிகள் நம்மிடம் இருப்பது நல்லது. அதில் முதலாவது தகுதி ஆவிக்குரிய தகுதிகள் என்று பார்க்கின்றோம், ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன்ஸ். இரண்டாவது பக்கத்தில் கடைசி பாராவாக ஆரம்பிக்கிறது. அவைகள் என்ன ஆவிக்குரிய தகுதிகள் என்றால், தெளிவுரையாளர் மறுபடியும் பிறந்தவராக இருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற கிறிஸ்தவ அடிப்படை நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறத்தல். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராகவும் மரித்து உயிர்த்தெழுந்தவராக நம்புதல். அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அதுதான் ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றுகிறது. அந்த தகுதி தான் முதல் தகுதி. ஆனால் அது மட்டுமே தகுதி அல்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய நினைக்கிறாங்க அது ஒன்று தான் தகுதி என்று. அப்படி அல்ல, அது ஆரம்பத்தினுடைய அடிப்படை தகுதி. அடுத்தது இரண்டாவதாக, அவர் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய கரங்களில் இருக்கிற 66 புஸ்தகங்கள் அடங்கிய பழைய ஏற்பாடில் 39, புதிய ஏற்பாடு 27 என மொத்தம் 66 புஸ்தகங்கள் அடங்கிய பைபிளை தேவனுடைய வார்த்தை என்று நம்ப வேண்டும். நீங்கள் இப்போ ஒருவேளை கேட்கலாம், தேவனுடைய வார்த்தை என்று இது எல்லாரும் நம்புகிறாங்களே? இல்லை. நுட்பமாக பார்த்தீங்கன்னா அநேக பைபிளை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள், அநேக பைபிளை குறித்து கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பைபிளை நம்பவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். என்னிடமே ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதை போதிக்கிறோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, பட் இதில் எல்லாம் உள்ளதெல்லாம் நாங்கள் நம்பவில்லை, இதில் உள்ளதை தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்பவில்லை. அது ஒரு சாதாரண புஸ்தகம், இஸ்ரேல் மக்களால் எழுதப்பட்டது, அதில் பல நல்ல கருத்துக்கள் இருக்கிறது, அப்படி நாங்கள் நம்புகிறோம், அந்த நல்ல கருத்தை மக்களுக்கு போதிக்கிறோம், மற்றபடி அதை நாங்கள் தேவனுடைய வார்த்தை என்று நம்பவில்லை என்று அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். அநேகர் அப்படி சொல்லிக்கொண்டே ஊழியத்திலும் இருக்கிறார்கள். அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. சபை அநேக வேளைகளிலே தவறான இடங்களுக்கு செல்வதற்கு காரணம் அது ஒரு காரணம். ஆனால் அவை எப்படி இருந்தாலும் நாம் ஒரு நல்ல வேதாகமத்தை நல்ல முறையில் விளக்கிற ஒருவராக இருக்க வேண்டுமெனில் நாம் பைபிளை தேவனுடைய வார்த்தை என்று நம்ப வேண்டும். இது இரண்டாவது தகுதி, அதாவது ஆவிக்குரிய தகுதியிலே இரண்டாவது. மூன்றாவது பக்கத்தில் இருக்கிறது, அவர் தன் விசுவாசம் மற்றும் உலக வாழ்க்கையின் வழிகாட்டியாக வசனத்தின் அதிகாரத்தை அல்லது வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் தேவனுடைய வார்த்தையை நம்புவது நல்லதுதான், ஆனால் அத்தோடு அந்த வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து அந்த வேத வசனமே நம்முடைய வாழ்க்கைக்கு முழுவதும் போதுமானது என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிற விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவதற்கு போதுமானது என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். நான்காவது, அதாவது ஆவிக்குரிய தகுதியிலே நான்காவது, பக்கம் 3. அவர் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். வசனத்தை படிப்பதாக இருந்தால் 1 கொரிந்தியர் 2:9-14. அதாவது இந்த கருத்து என்னன்னா, இப்போ பைபிளை எல்லாரும் தான் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல. கிறிஸ்துவை நம்பாதவர்கள் படிக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தில் இல்லாத பிற மதத்தவர் படிக்கிறார்கள். எனக்கு தெரியும் சில முஸ்லிம்கள் படிக்கிறார்கள், சில இந்து மதத்தை சார்ந்தவர்கள் படிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகள் படிக்கிறார்கள், கடவுளே நம்பாதவர்கள் படிக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை எதிர்ப்பவர்கள் படிக்கிறார்கள். சரி, அப்படியானால் அவர்கள் படிப்பதற்கு நம்ம படிப்பவர்களுக்கு வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் பைபிளை வாசித்து அல்லது படித்து அவர்களுக்கு புரிகிற வண்ணமாக
அவர்களுக்கு தோன்றுகிறவனமாக புரிந்து கொள்வார்கள். ஓரளவு சரித்திரத்தின் அடிப்படையில் கூட அவங்க புரிந்து கொள்ள வாய்ப்பு. ஆனால் அவைகளுடைய உள்கருத்தான அது மெய்ப்பொருளை அல்லது ஆவிக்குரிய உண்மை என்று சொல்லுவோம். தமிழில் சொல்வதானால் மெய்ப்பொருள் என்று வரும். எப்பொருள் யார்வார்வாய் கைப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவோம்ல, அந்த மெய்ப்பொருள் உண்மையான ஆவிக்குரிய மீனிங் என்ன, அந்த வசனம் எதனால் தேவனால் அப்படி சொல்லப்பட்டது, அல்லது எதனால் தேவனிடமிருந்து அந்த செய்தியை பெற்றவர்கள் அப்படி எழுதினார்கள், அந்த உண்மையான பொருளை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் பைபிளை வாசித்து தன்னுடைய சுய அறிவை சார்ந்திருக்காமல் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை என்ன நோக்கத்தோடு எழுதினாரோ என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய வழிநடத்தலை சார்ந்திருக்க வேண்டும். இது ஆவிக்குரிய தகுதியுடைய 4வதாக வருகிறது. 5வதாக அவர் தன் சொந்த வாழ்வில் தேவனுக்கு கீழ்ப்படியவராகவும் கிறிஸ்துவில் வளர்ச்சி அடையவராகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா வேத வசனத்தை படித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிவதன் மூலம் ஆவிக்குரிய வாழ்விலே கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாறிக்கொண்டிருக்கிறாராக. There must be a transformation in his personal life of every day. ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்கிற வாழ்விலே ஒரு மாற்றமுடையதாக வேத வசனத்தின் அடிப்படையிலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதால் ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறவராக அவர் இருக்க வேண்டும். இந்த 5 தகுதிகளும் வேத வசனத்தை விளக்கச் செல்கிற ஒருவருக்கு அல்ல வேத வசனத்தை விளக்க முயற்சிக்கிற ஒருவருக்கு இருக்க வேண்டிய 5 அடிப்படை ஆவிக்குரிய தகுதிகள். அடுத்ததாக 2வது வகையிலே பொதுவான தகுதிகள், அதாவது ஜெனரல் குவாலிஃபிகேஷன் என்று பார்க்கின்றோம். ஜெனரல் குவாலிஃபிகேஷன் என்றால் அதில் 3 இருக்கின்றது. அந்த 3ஐ நாம் படிப்போம். 3வது பக்கம். அவர் பைபிளை ஆதியாம் புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை குறைந்தது 2 முறையாவது வரிசைக்கிரமாக வாசித்திருக்க வேண்டும். 2 முறை என்று சொல்லும்போது 2 முறை மட்டும் வாசித்தா விளக்கிறோம் எல்லாம் விளக்கிறோம், அப்படி அல்ல. விளக்கிக் கொள்வதற்கான ஹெர்மெனெட்டிக்ஸ் முறைப்படி பைபிளை விளக்குவதற்கு அவர் முயற்சி எடுப்பதற்கு முன்பாகவே குறைந்தபட்சம் 2 முறை அவர் பைபிளை முழுவதுமாக வாசித்துக்கணும். ஏன்னா அப்படி வாசிக்கும் போது தான் அந்த புஸ்தகத்தினுடைய சரித்திர ஓட்டம், ஹிஸ்டாரிக்கல் ப்ரோக்ரஸ் வந்து அவருக்கு புரியும். அப்போ தான் அந்த வசனங்களை சரித்திரத்தின் அடிப்படையிலும் அவர் புரிந்து கொள்ள முடியும். அங்கொன்று இங்கொன்று படித்து பைபிளை படித்தா பைபிளை புரிய முடியாது. சிலர் பல ஆண்டுகளாகவும் பைபிளை பிடிச்சி எதுவுமே புரியாத காரணம் என்னென்னா, டெய்லி பைபிளை படிப்பாங்க, பல ஆண்டுகளாக படிப்பாங்க. என்ன படிப்பாங்கன்னா, இப்போ தான் பைபிள் வாசிப்பதுக்குன்னு ஒரு சார்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பல சார்ட் எப்படி இருக்கும்னா வரிசையாக இருக்காது. எப்படி கொடுப்பாங்கன்னா, காலமேல பழைய ஏற்பாட்டில் ஒரு 4 அதிகாரம், சாயங்காலம் புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம், இப்படி குழப்பி கொடுப்பாங்க. அப்போ அந்த கண்டினியூட்டியாக அவங்க படித்து புரிய முடியாது. ஆகவே அந்த பைபிள் தெளிவுரை கொடுக்க விரும்புகிற ஒருவர், பைபிளை சரியாக கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒருவர் அந்த ஹெர்மெனெட்டிக்ஸ் முறைப்படி பைபிளை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக குறைந்தபட்சம் பைபிளை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை வரிசை கிரமமாக 2 தடவை படிச்சிடணும். தொடர்ந்து அதன் பின்பு வாழ்க்கையை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே 2 தடவை படிச்சிருக்கணும். அதன் பின்பு அவருடைய பணிக்காலம் வரை, அவருடைய மரணம் வரை அப்படி படித்தாலும் பைபிளை புரியவும் முடியும். 2வதாக அவர் ஆரோக்கியமான மனநிலம் மற்றும் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படின்னா மென்டல் ஹெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். பைபிள் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக நிதானிப்பதற்கு மனநலம் தேவை. ஏன்னா மனநிலையில் பிறழ்வு உள்ளவர்கள் அல்லது மனநிலையால் ஏதோ ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்காக சிகிச்சை பெற்று தீவிர சிகிச்சையில் இருந்திருப்பார்களானால் அவர்கள் மீண்டும் மனநிலை பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சமாவதாக இருக்கிறது, அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா இந்த ஹெர்மெனெட்டிக்ஸ் என்பதே மென்டல் அபிலிட்டி, நம்முடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாம் படித்து நம்ம மைண்டை அப்ளை பண்ணி ஆவியானவருடைய துணையோடு வசனத்தை விளங்கிக் கொள்வது. ஆகவே மனநலம் தெளிவாக இருக்கிற ஒருவரால் தான் வசனத்தையும் அதனுடைய முறையான கோட்பாடுகளையும்
தேவனுடைய சித்தத்தையும் வசனத்தின் அடிப்படையிலே சரித்திரத்தின் அடிப்படையிலே சரியாக புரிய முடியும். அதனால்தான் 1 தீமோத்தேயு 3:2 படிக்கும்போது தேவனுடைய ஊழியக்காரனுடைய தகுதிகளை பற்றி சொல்லும்போது தெளிந்த புத்தி உள்ளங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். ஆங்கிலத்தில் சோபர் மைண்டட்னு வரும். சோபர்னா மிக தெளிவான மனதுடையவர். ஆகவே மிக தெளிவான மனதுடையவரால் தான் பைபிளையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளவும் புரிந்ததன் அடிப்படையில் பிறருக்கு போதிக்கவும் முடியும். மூன்றாவதாக பொதுவான தகுதியில் அவர் வசனத்தின் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கொண்டிருக்க கூடாது. குறிப்பாக கிறிஸ்தவத்தின் ஒரு சபை பிரிவு சார்ந்த விருப்பு வெறுப்பு அல்லது கிறிஸ்தவத்தின் ஒரு சபை பிரிவு சார்ந்த அணுகுமுறை கூடாது. அப்படின்னா என்னன்னா, நாம் உலக நியதியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சபை பிரிவில் தான் இருப்போம். யார் யார் எந்த சபையில் பிரிவில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சபை பிரிவில் பிறந்து அதே சபை பிரிவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு சபை பிரிவில் பிறந்திருந்தாலும் வேத வசனங்கள் மேல் பெறுகிற வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் இன்னொரு சபை பிரிவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சபை பிரிவிலிருந்து இன்னொரு சபையில் நாம் ஆராதனைகளில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பைபிளை படித்து அதற்கு விளக்கத்தை பெற முயற்சிக்கும் போது நாம் எந்த சபை பின்னணியில் இருக்கின்றோமோ அல்லது எந்த சபை சார்புடையவர்களாக நாம் இருக்கின்றோமோ அந்த சிந்தனையை அதில் புகுத்தக்கூடாது. புகுத்திக்கிட்டோம்னா என்ன ஆகிறோம்னா, வசனத்தினுடைய செய்தி டைல்யூட் ஆகிரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பைபிளை ஆண்டவர் எழுதும்போது கத்தோலிக்கர்களுக்காக அதை எழுதவில்லை, அல்லது ரோமன் கத்தோலிக்கர்களுக்காக அதை எழுதவில்லை, அல்லது ரிஃபார்ம்டு சர்ச்சஸுக்காக அதை எழுதவில்லை, அல்லது பேப்டிஸ்ட் சர்ச்சுக்காக அதை எழுதவில்லை, அல்லது பிரதர் சர்ச்சுக்காக அதை எழுதவில்லை, அல்லது பெந்தேகோஸ்து சர்ச்சுக்காக எழுதவில்லை. அதை மனிதனுக்கு என்று எழுதினார். தேவன் மனிதனுக்கு எழுதினார். மனிதர்களை கொண்டு எழுதினார். மனிதனுடைய மொழியில் எழுதினார். ஆகவே நான் பைபிளுக்குள்ள வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்கிற எண்ணம் மட்டுமே வர வேண்டுமே தவிர, நான் அந்த சபை சார்ந்தவன், நான் இந்த சபை சார்ந்தவன், என்னுடைய சபை எதை நம்புகிறது, இதன் அடிப்படையில் பைபிளை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. பைபிளை முதல்ல சரியாக புரிந்து கொண்டு அதன் பின்பு பைபிள் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய சபையில் இது இப்படி போதிக்கப்படுகிறது வேண்டுமென்றால் அப்படி ஒப்பிட்டு கொள்ளலாம். அதில் ஒப்பீடுகள் சில வேளை பைபிளுடைய போதனையோடு பொருந்தி போகும், சில வேளைகளில் சில இடங்களில் சற்று வேறுபட்டதாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் விட்டு முதலாவது படிக்கும்போது பைபிளில் இந்த வசனம், இந்த வார்த்தை இதை தான் பொருள் கொள்கிறது, இது இதைத்தான் சொல்லுகிறது, இது இதற்கு பொருள் இதுதான் என்று நாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த சபை கருத்தையும் உள்ளே புகுத்தாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவனமாக பொதுவான தகுதிகள் முக்கியமான 3 நாம் பார்த்தோம். அடுத்ததான சிறப்பு தகுதிகள். சிறப்பு தகுதிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றல்ல, இருப்பது நல்லது. அது என்னவென்றால், பைபிள் எழுதப்பட்ட மொழியாகிய எபிரேயு கிரேக்க மொழிகளை குறைந்தபட்சம் அறிந்திருந்தால் நல்லது. சரி, அப்போ ஒரு கேள்வி, கிரேக்க மொழியும் எபிரேய மொழியும் தெரியாமல் இருந்தால் பைபிளை விளக்கவே முடியாதா? அப்படி அல்ல. மேற்கொண்ட தகுதிகளோடு பைபிளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் படிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைக்கு கிரேக்க மொழி எபிரேய மொழி தவிர பைபிளை விளக்குவதற்கான மிகச்சிறந்த விளக்க உரை நூல்கள் ஏராளமாக ஆங்கிலத்தில் கிடைக்கிறது. தமிழிலே ஒரு சில நூல்கள், நல்ல நூல்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் முழுவதும் வந்தது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஏராளமான விளக்க உரை நூல்கள் ஆங்கிலத்திலே கிடைக்கின்றன. தமிழிலும் இன்னும் வருங்காலத்தில் வரலாம், இந்திய மொழிகளிலே வரலாம், பல மொழிகளிலே வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் எபிரேய மொழி கிரேக்க மொழி தெரியும் போது நாம் எத்தனை விளக்குவரை நூல்களை படித்தாலும் சில வேளை நமக்கு அதிலே கேள்வி எழுமானால், நமக்கே எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் தெரியுமானால், நாமே எபிரேய கிரேக்க மொழி பைபிளை ஒன்றை வாங்கி அதை வாசித்து அந்த மூல மொழியிலே அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு சற்று உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது இல்லை என்றாலும் நல்ல விளக்குரைகள் மூலம் நாம் பைபிளை
விளங்கிக் கொள்ள முடியும். சரி. ஸோ இவைகளெல்லாம் தகுதிகளாக இருக்கின்றன. 3 விதமான தகுதிகள். அந்த 3 தகுதிகளிலும் பல்வேறு துணை தகுதிகளையும் பார்த்தோம். இனி சரியான தெளிவுரைக்கான தர பரிசோதனை. சரி, இப்போ நம்ம தகுதிகளெல்லாம் இருக்குது, எல்லா விளக்கு வரிகளையும் நம்ம சரியாக படித்து நம்ம கொடுக்குற விளக்கம் சரிதானா என்று எப்படி அறிந்து கொள்வது என்றால், எபிரேய மொழி கிரேக்க மொழி தெரிந்தால் அதோடு ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை அது தெரியவில்லை என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது என்றால் அதற்கு சில ஒரு கைட்லைன்ஸை நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்படியானால் நாம் இடர மாட்டோம். ஒன்று, வைரத்தை வெட்டுவது போல வசனத்தை வசனம் விளக்க வேண்டும். இது தெளிவுரைக்கான பொன்னான சட்டமாகும். பேஜ் 3 கடைசி பாராவாக வருகிறது. வைரத்தை வைரம்தான் என்று விட்டோம்னு சொல்லுவாங்க. அதுபோல் வசனத்தை விளக்கும்போது வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இறையியல் சரித்திர சான்றுகள் மாறாதபடி விளக்க வேண்டும். ஏன்னா பைபிளை விளக்கும்போது பைபிளை எடுத்துக்கொண்டு பைபிளை சயின்ஸையும் ஒப்பிட்டு விளக்கணும்னா சில முரண்பாட்டை போல தெரியும். அது சயின்ஸில் உள்ள பிள்ளையோ பைபிளில் உள்ள பிள்ளையோ இல்லை, தவறான இடத்துல போய் அப்ளை பண்ணுவது. அதாவது இப்படி சொல்லலாம் இல்லையா, தண்ணீரை மீட்டரில் அளக்க முடியாது, தண்ணீரை லிட்டரில் தான் அளக்க முடியும். அரிசியை கிலோ கணக்கில் தான் அளக்க முடியும், அதை மீட்டரில் அளக்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அளவீடுகள் மாறும். அதுபோல் தான் பைபிளுக்கு அளவீடு உண்டு, சயின்ஸுக்கு அளவீடு உண்டு. ஆகிய ஆனால் சிலர் இது ரெண்டு ஒப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒப்பிடும்போது சில இடத்துல சரி போல தெரியும், சில இடத்துல உதைக்கும் அல்லது தவறாக முடியும். அதனால தான் வசனத்தை வசனமாய் விளக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது நம்ம சரியாக விளக்கத்துக்குள்ளாக நிற்பதற்கு ஒரு வழிகாட்டு நெறியாக இருக்கும். இரண்டாவது, தெளிவுரை மற்றும் அதன் பயன்பாடு இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்திய தேவனுக்கு மகிமை கொண்டு வேண்டும். அப்படின்னா வசனத்தை கொண்டு விளக்குறோம், விளக்கின பின்பு அந்த விளக்கம் கிறிஸ்துக்கு மகிமை கொண்டக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அந்த சபை பிரிவுடைய தலைவருக்கோ அல்லது அந்த பிரசங்கியாருக்கோ மகிமை கொண்டக்கூடியதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக அநேக பிரசங்கிமார் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு தங்களையே முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும். நம்முடைய செய்தி, நம் விளக்கம் கொடுக்கிற விளக்கமானது கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வேண்டும். இப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 5:39 படித்தால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த வசனத்தை விளக்கினாலும் அது கிறிஸ்துவை மையமாய் கொண்டதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு அந்த வசனத்தில் வேற ஒரு விளக்கம் கொடுத்தோம்னா எங்கேயோ நாம் தவறு செய்கிறோம் அல்லது தவறு செய்வதற்கு துணிந்து விட்டோம் என்று பொருளாகும். ஆகவே அதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, தெளிவுரை கிறிஸ்தவத்தின் ஒரு சபை பிரிவை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கொடுக்குற விளக்கமாக தான் இருக்கணும். ஒரு சபை, எங்களுடைய சபை இப்படி நம்புது, அதனால் இந்த வசனத்தை நான் இப்படி விளக்குறேன் அப்படி வரக்கூடாது. இந்த வசனம் இதுதான், இதனுடைய பொருள் தான். வேண்டுமென்றால் எங்களுடைய சபையில் அதை நாங்கள் இப்படி இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் பயிற்சிக்கிறோன்னு சொல்லலாம். எங்கள் சபை இப்படி நம்புது, அதனால் இந்த வசனத்துக்கு விளக்கமே இப்படி தான் என்று சொல்லிவிடக்கூடாது. உதாரணமாக சிலர் சொல்லுவாங்க, இல்லை ஞானஸ்நானம் என்றாலே ஞானம் வந்த பின்பு எடுப்பது ஞானஸ்நானம் என்கிற ஒரு விளக்கம். ஆனால் பாப்டிஸ் என்கிற வார்த்தையுடைய பொருள் அதுவா? அது அல்ல. அப்போ அடிப்படை பொருளை விட்டு வேறொரு பொருளை கொடுத்து விளக்குவது, அது தவிர்க்கப்பட வேண்டும். மறுபக்கம் 4ஆம் பக்கத்து வரும். வசனத்தில் உள்ள கருத்துடன் கூட்டவோ குறைத்தலோ செய்யக்கூடாது. நம்ம கொடுக்குற விளக்கமானது வேத வசனத்தை கருத்துகளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, அதில் குறைக்கக்கூடாது. பைபிள் இதை சொல்லுகிறது, வேதாக இதை போதிக்கிற, அவ்வளோதான். எந்த இடத்துல பைபிளில் அது போதிக்கவில்லை, நமக்கு தெரியவில்லைன்னா தெரியவில்லை என்று சொல்லிட்டு போகிறோம். அதனால் என்ன பிரச்சனை? தெரியாததுனால நமக்கு தோணியதெல்லாம் அதோட கூட்டி பேசக்கூடாது.
அல்லது குறைத்து பேசக்கூடாது. இவ்விடமாக செய்வோமானால் நம்முடைய விளக்கம் சரியான பாதையில் செல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பைபிள் தெளிவுரை கலையினுடைய முக்கியத்துவம், அந்த இம்பார்ட்டன்ஸ், இந்த பாடம் முக்கியமானதென்றால் தெளிவுரை தேவனுடைய செய்தி உறுதி செய்ய உதவுகிறது. சரியான தெளிவுரை தான் தேவன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 3500 ஆண்டுகளுக்கு மோசே மூலம் என்ன செய்தி மக்களுக்கு கொடுத்தார், அந்த செய்தி அவர்களுக்கு எப்படி பயன்பட்டது, நமக்கு எப்படி பயன்படும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்த 2வது, பைபிள் வசன அடிப்படையிலான சரியான இறையலை ஏற்படுத்த இது அஸ்திபாரமாக இருக்கிறது. இறையல் என்றாலே விசுவாசத்தின் தொகுப்பு தான், கிறிஸ்தவ நம்பிக்கையின் தொகுப்பு தான் நம்ம இறையல்ங்கிற டெக்னிக்கல் வார்த்தையில் சொல்கிறோம். ஆகவே சரியான விசுவாச அறிக்கையை அல்லது இறையலை நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையில் சரியான விளக்கம் தேவை. சரியான விளக்கத்தை அப்ளை பண்ணாதான் சரியான இறையலுக்கு நீங்கள் வர முடியும். உங்கள் விளக்கம் தப்புமாக இருக்குமானால் தவறான இறையல் தான் வந்து நிற்கும். தவறான இறையல் வரணும்னா அந்த இறையலை நம்புகிற மனிதன் தவறான வழியில் போயிடும். தவறான நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான், தவறான வாழ்க்கை முறையில் இருப்பான். அது எல்லா விதத்திலும் அவனுடைய வாழ்வை பாதிக்கும். 3, பிரசங்கம் தெளிவான கருத்துக்களை கொண்டிருக்க தெளிவுரை கலை மிக முக்கியமாகும். இந்த செய்தியில் சரியான கண்டென்ட். ஏன்னா சிலர் பிரசங்கிக்கிறத கவனிச்சு பாருங்க, விடாமல் பேசுவாங்க, நிறுத்தாமல் பேசுவாங்க, பயங்கர சத்தமாக பேசுவாங்க. கேட்குறதுக்கு ஏதோ பயங்கரமாக அவர் சொன்ன போல இருக்கும். நுட்பமாக கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. 40 நிமிஷம் ஏதோ பேசணும், பைபிள் 4 வசனம், அந்த வசனம், இந்த வசனம் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. சமீபத்தில் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அதில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கி கொண்டே இருந்தார். ஒரு திருமண வீடு. அந்த திருமண மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவர் அந்த வசனத்திற்கு சரியான ஒரு செய்தியை சொல்லவில்லை. அங்கே இருந்தவர்களுக்கு அவர் ஒரு சரியான செய்தியை சொன்னார்னு எனக்கு தெரியல. நானும் நல்லா முயற்சித்து பார்த்தேன். ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார், அங்கங்கே ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்வார். அதான் அந்த பிரச்சனை வரும். என்னன்னா சரியான இறையல் இல்லை என்றால், சரியான தெளிவுரை இல்லை என்றால் பிரசங்கத்தில் கண்டென்ட்டே இருக்காது, வார்த்தைகள் இருக்கும். There will not be a clear-cut message or teaching in the message. அது இருக்காது. 4வது, தனி மனிதனின் ஒழுக்க வாழ்வில் தேவையான வழிகாட்டுதலை கொண்டிருக்க நமக்கு தெளிவுரை கலை உதவுகிறது. நம்முடைய லைஃப்பில் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, நெறி சார்ந்த வாழ்க்கை, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வர வேண்டும் என்றால் சரியான இறையியலும் சரியான தெளிவுரையும் இருக்க வேண்டும். ஆகவே இறையியல் தெளிவுரையானது இவ்வளமாக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இதோட முடித்துக்கொள்ளும். இடைவெளிகளை இணைத்தல் என்கிற அந்த அடுத்த பாடத்திற்கு இன்றைக்கு நாம் செல்ல வேண்டாம். அடுத்த வகுப்பில் நாம் இதை படிக்கலாம். இப்போது உங்களுக்கு இதை சார்ந்த கருத்துகளோ அல்ல கேள்விகளோ இருக்குமானால் அதை கேட்கலாம். இந்த ஸ்டார்டிங்ல அந்த லாங்குவேஜ் பத்தி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணீங்கல்ல? ஆமா. அவங்க எந்த மொழியில வேணாலும் கம்யூனிகேட் பண்ணியிருந்துக்கலாம், பட் மனிதனுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியா தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் அப் பண்ணீங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரீதியா ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிருப்பாங்க, இல்ல மனசாட்சியின்படி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மனசாட்சியின்படி அது தேவனுடைய பொது வெளிப்படுத்தலா இருக்குன்னு சொன்னேன். ஆமா, கரெக்ட். ஆமா. ஸோ இனிஷியலா பேசின கம்யூனிகேஷன் வாய்ஸ் உள்ள கம்யூனிகேஷன் தான் பேசியிருக்காங்க அப்படின்றதாங்க. இதா நிச்சயமா ஆடிபிள் அண்ட் நம்ம பேசுற மாதிரி ஒரு மொழி தான் பேசுனாங்க. அந்த மொழி இவ்வளவு தூரம் இலக்கண வளத்தோட பேசுனாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா மனித மொழியில் தான் ஆதாமும் தேவனும் பேசினாங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஆதாம் எல்லாத்துக்கும் பெயரிட்டான்னு பாக்குறேன்ல. அவ பெயரிடும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்லி தான் பெயரிட்டு இருப்பான். கண்டிப்பா. ஆகவே அந்த பிட் அண்ட் பீஸ்லயே தான் ஆண்டவரோடு பேசினான். ஓகே ஓகே. அதுபோல நீங்க அந்த கேட்டது என்னன்னா, அந்த வெளிப்படுத்தல்கள் 2 வகை. பொதுவான வெளிப்படுத்தல், சிறப்பு வெளிப்படுத்தல். அந்த பொதுவான வெளிப்படுத்தல்ல தான் படைப்பு இருக்கிறது.
பெரும்பான்மையான இறையியலாளர்கள் படைப்புன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் சில இறையியல் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மனசாட்சியும் பொதுவான வெளிப்படுத்தல் ஒன்று தான், சரித்திரமும் பொதுவான வெளிப்படுத்தல் ஒன்று என்று சொல்லுவாங்க. அதுக்காக அதை நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆனால் எல்லா இறையியல் புஸ்தகத்தையும் நீங்கள் அதை படிக்க மாட்டீங்க. ஆனால் எல்லா இறையியல் புஸ்தகத்திலும் கட்டாயமாக படைப்பு தேவனுடைய பொது வெளிப்படுத்தல் என்பதை படிப்பீங்க. ஆமாம், அது உங்களுக்கு நீ இறையியல் வரும்போது நம்ம அதை திரும்ப படிப்போம். இது நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இறையியல் இதை குறித்து நம்ம விரிவாக படிப்போம்.